நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மூவ்மெண்ட் பண்றது எப்படின்னா சார் இப்போ பாத்தீங்கன்னா பார்க்கிங் சிம்பிள்ல இருக்கு உங்களுக்கு வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா மூவ்மெண்ட் எடுத்துக்காது இங்க பீன் இருக்கு பாத்தீங்கன்னா பார்க்கிங் சிம்பிள் இருக்கு அண்ட் ஸ்டாண்ட் சென்சாரும் பாத்தீங்கன்னா லாக்ல இருக்கு சார் இதை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா சைடு ஸ்டாண்ட் சென்சாரை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணணும் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஃப்ரண்ட் பிரேக்லாம் உங்களுக்கு இல்ல பேக் பிரேக் ரெண்டு பிரேக் ஒரு டைம் நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டா மட்டும் போதும் பார்க்கிங் சிம்பிள் ரிலீஸ் ஆயிரும் ரெடி சிம்பிள் ஆக்டிவேட் ஆனோன்னு நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூவ்மெண்ட் எடுத்துக்கலாம் சார். சரி ஓகே இப்போ நம்ம ஓட்டி பார்ப்போம். சூப்பரா இருக்கு வண்டி ஓட்ட ஸ்மூத்தா இருக்கு. லோடுக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப பெஸ்ட். மல்லிகை டீ சப்ளை பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுல மெயின்டெனன்ஸ் கம்மி தான் உங்களுக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஃபுல் சர்வீஸ் நீங்க விட்டாலும் 750 ரூபா 800 ரூபாய்க்குள்ளதான் மேக்ஸிமம் ரேட் உங்களுக்கு வரும். ஒரே நாள் தான் சர்வீஸ் டைம் அதுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி வந்துடும். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் வெயிட் பண்ணி இருந்து பார்த்து கொடுத்துட்டு போயிருவேன். 2 ஹவர்ஸ்க்குள்ள வண்டி நாங்க ரெடி பண்ணி கையோட கொடுத்துருவோம். கார்மெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்குனால அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். நான் இது பெட்ரோல் காஸ்ட்டும் கம்மியாகும். இதுல மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மி தான் உங்களுக்கு. இது அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நல்லா 5 பாயிண்ட் இருக்குன்னா 5 பாயிண்ட் உங்களுக்கு 62 கிலோமீட்டர் போகணும். நம்ம இதுலயே ஈஸியா பாத்துக்கலாம். ஃப்ரண்ட் இது பார்க்கிங் லைட் வரும் உங்களுக்கு சென்சார் போயிடும். நம்ம இதனால இது பார்த்துதான் யூஸ் பண்ணணும்னாலாம் பயப்படவே வேண்டாம். ஃபுல்லுமே பிளாஸ்டிக் வகையில ஃபுல் மெட்டல் படி தான் வரும். நம்ம தோட்டத்துக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் தக்காளி கூட எல்லாம் கட்டுற மாதிரி மார்க்கெட்டுக்கு போகணும் டீக்கு சப்ளை பண்றவங்க ஹோட்டல் எல்லாத்துக்குமே இதுல ஒரு ட்ரே மாதிரி நீங்க கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சொன்னா மொபைல் இது சார்ஜ் இல்ல வருஷத்துல நம்ம சார்ஜ் எங்கேயுமே போய் தேட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வண்டியிலேயே நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். செயின்ஸ் ப்ராக்கெட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேர் எங்கேயாச்சும் இங்க கிடைக்குமா கிடைக்காதான் நம்ம டவுட்டே பட வேண்டாம். டியூப்லெஸ் டயர் சப்போஸ் ஒரு வண்டியில தான் சார்ஜ் இருக்கும்போது இந்த வண்டி நம்ம ஸ்பேர் பேட்டரியா கூட நீங்க எடுத்து மாத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் அப்படியே உள்ள பிரஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இது இந்த வண்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டரி ஒரு 18 கிலோ வரும். இந்த பேட்டரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. கீழே விழுந்தாலுமே தண்ணி பட்டாலுமே எதுவுமே ஆகாது. உங்களுக்கு எல்லோ கலர் பாயிண்ட் சுவிட்ச கிரீன்லயே ஃபுல்லா தள்ளி வச்சிருங்க. வெளியே வராது உங்களுக்கு லாக் ஆயிக்கும். அவினாசி டு திருப்பூர் ரோட்ல இருக்கக்கூடிய அனுப்பர் பாளையம் புதூர் ஸ்ரீ செந்தூர் இ மோட்டார்ஸ் ஷோரூம் தான் நம்ம வந்திருக்கோங்க. அனுப்பர் பாளையம் புதூர்ல பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி தான் இந்த ஷோரூம் வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. கைனடிக் கிரீன் இ மோட்டார்ஸ் சர்வீஸை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இது வந்து முன்னாடி வந்து ரொம்பவே பிரபலமா இருந்தக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். இப்போ அந்த வெஹிக்கிள் வந்து திரும்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிளா திரும்ப நமக்கு வந்திருக்கு. நீங்க பால் கரங்கெல்லாம் நிறைய நீங்க நம்ம சேனல்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது மாட்டு பண்ணை சார்ந்த பல பேர் விவசாய சார்ந்த தொழில செஞ்சிருக்கக்கூடியவங்க நம்ம சேனலை வந்து பாத்துட்டு இருக்கீங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு லாஸ்ட் டைம் நம்ம போஸ்ட் பண்ணும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. சோ இந்த வெஹிக்கிள் என்னென்ன மாதிரி பயன்படும் அப்படிங்கறத பற்றி கைனடிக் ஷோரூமை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம் உங்க பேரு உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என்னோட பேர் சங்கீதா விஜயகுமார் சார். ஹஸ்பண்ட் தான் வந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கனால நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபரை வந்து தீபாவளிக்குள்ள வந்து நம்மளோட வெஹிக்கிளை வந்து வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படிங்கறத பற்றி அவங்க டீடைலா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. உள்ள வாங்க கிளியரா கேட்போம். முன்னிட்டு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லிருக்கீங்க. அது என்ன ஆஃபர் அப்படிங்கறத சொல்லுங்க சார். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலுங்க சார். எல்லாருமே கண்டிப்பா வந்து வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்ப அவங்க அமௌண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் என்ன இப்ப கண்டிப்பா அவங்க போனஸ்ல வாங்க அவங்களும் ஒரு ஏதாவது ஒரு நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸோட பீப்புளுக்காக நம்மளும் அவங்களுக்காக தீபாவளிக்காக நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க சார். ஷோரூம் வந்து அவங்க ஸ்பாட் புக்கிங் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வரும் சார். மேடம் இப்போ இந்த ஷோரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சுங்க? ஷோரூம் நியர்லி கம்ப்ளீட்டிங் 3 years சார். 3 ஆண்டுகள். 4th இயர்ல அடி எடுத்துக்க போறோம். வெஹிக்கிள வாங்கும் போதே 1 lakh அபோவ் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா. சோ அந்த வெஹிக்கிள வந்து நம்ம பெட்ரோல் அடிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஏகப்பட்ட செலவுகள் நமக்கு வந்துட்டு இருக்கு. சோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்றதால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்க? எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதனாலதான் வந்து ஈவிக்கே வந்து எந்த ஈவியா இருந்தாலும் நம்ம பிரைம் மினிஸ்டரே வந்து அதுக்கு சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க சார். நமக்கு நம்ம வண்டிக்கு சப்சிடியோட தான் வண்டி வருதுங்க சார். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்னு பார்க்கும் பட்சத்துல உங்களுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லிங்க சார். போக வராது எதுவும் பெருசா இது பிளஸ் ஈஸி டு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். செந்தூர் இ மோட்டார்ஸ் இந்த ஒரு ஷோரூம்ல வந்துட்டு கைனடிக் கிரீன் இ வெஹிக்கிள வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எந்தெந்த மாதிரியான யூசேஜ் இருக்கு அப்படிங்கறத சர்வீஸ் மேனா இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம். ப்ரோ வணக்கங்க. உங்க பேரு உங்களை பற்றி ஒரு அறிமுகம்.
என் பேர் கமலேஷ். நான் இங்க கைனடிக் கிரீன்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் இதை 3 இயர்ஸா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் இது பார்த்துட்டு இருக்கிறேன் நான் இங்க. உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் வச்சு ஓட்டுறவங்க, ஹோட்டல் யூசேஜ், டெலிவரிக்கு எல்லாம் பண்ற மாதிரி கவர்மெண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டான வண்டி. ஈவி உங்களுக்கு நார்மல் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வண்டியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். லோடு வெஹிக்கிள் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் லோடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி. ஓனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மெயினா லோடு வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்களா? யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அவங்களுக்கான ஒரு வெஹிக்கிளா தான் கூட அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 80% ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு வச்சு ஓட்டுறவங்களுக்கு கம்பெனிஸ் அவங்களுக்கு தான் பெஸ்டா இருக்கும். ஓன் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு 20% ஓகேவா இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் எடுத்துக்கலாம். மெயினா அந்த கான்செப்ட் லோடுக்காக கொடுத்துருக்காங்க கம்பெனி. பெஸ்டா இருக்கும். ஓகே. மளிகை கடை வச்சிருக்கவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். மளிகை கடை, டீ சப்ளை பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே. பின்னாடி கேரியர் ரொம்ப பெருசு, ஃப்ரண்ட்லயும் பெருசு. தாராளமா அவங்க ட்ரே எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி காய்கறி எல்லாமே எடுத்துட்டு போய்க்கலாம். நீங்க எவ்வளவு வருஷமா சர்வீஸ் பண்ணா இருக்கீங்க? நான் இங்க 3 வருஷமா இருக்கு. ஓகே. இப்போ நீங்க சர்வீஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கும் நார்மல் வெஹிக்கிளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? வேறுபாடு என்னன்னா அது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி கணக்கு பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜின் நிறைய சின்ன சின்ன கார்பரேட்டர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு. ஒண்ணு கண்ட்ரோலர்னு சொல்லி கொஞ்சம் மோட்டர், அவ்வளவுதான். பேட்டரி, இந்த 3 மட்டும் தான் இதுல இருக்குது. இது நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணி அப்பப்போ சர்வீஸ் விட்டு நான் சாஃப்ட்வேரும் அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன்னா ப்ராப்ளம் எதுவும் வராது. கரெக்டான டைம்ல சர்வீஸ் மட்டும் நீங்க விடணும். இல்லைன்னா அது ஓவர் லோட் ஆகும்போது கிலோமீட்டர் தாண்டி வரும், மோட்டரோட இதெல்லாம் போயிடும் உங்களுக்கு. காயில சென்சார் போர்டெல்லாம் போயிடுச்சுன்னா மொத்த ஃபால்ட் வந்துடும். அதனால தான் கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி மட்டும் நம்ம எடுத்து பண்ணிக்கிறோம். இதுதான் இது ரெண்டுத்துக்குமே இருக்கு வித்தியாசம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியோட மெயின்டெனன்ஸ் இருக்கு. உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தியா வரும். இதுல மெயின்டெனன்ஸ் கம்மி தான் உங்களுக்கு. காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியா தான் வரும் உங்களுக்கு. அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. எக்ஸல்லாம் ஒரு டைம் நீங்க சர்வீஸ் விட்டீங்கன்னா 3000 4000 வரும். இது ஃபுல் சர்வீஸ் நீங்க விட்டாலே 750 ரூபா 800 ரூபா தான் மேக்ஸிமம் ரேட் உங்களுக்கு வரும். காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். இப்போ நீங்க நார்மல் வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்களா, பெட்ரோல் வெஹிக்கிள்? இல்ல சார், ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவி மட்டும் தான். ஈவி மட்டும். ஓகே. இது வந்து நீங்க சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப எளிமையா இருக்கா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்படி இல்ல சார், ஈவி தான் உங்களுக்கு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் எனக்கு எதுவும் தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியான ஒர்க் தான். ஈஸியான ஒர்க் தான். மேக்ஸிமம் நீங்க காலையில விட்டீங்கன்னா போதும். சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் விட்டீங்க காலையில நேரத்துல விட்டுட்டீங்கன்னா ஈவினிங் குள்ள நான் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஒரே நாள் தான் சர்வீஸ் டைம். அதுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி வந்துரும் உங்க கைக்கு. நம்ம ஷோரூம் வந்து எவ்வளவு நேரங்கள் வந்து செயல்படுங்க? காலையில எத்தனை மணிக்கு? காலையில பாத்தீங்கன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பாத்தீங்கன்னா 8:30 மணி வரைக்கும் இருக்கும். 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். சப்போஸ் கஸ்டமர் இடையில வர கால் பண்ணி நீங்க சொன்னாலும் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் வெயிட் பண்ணி இருந்து பார்த்து கொடுத்துட்டு போயிருவாங்க. 30 days ஒர்க்கிங் டேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் டேஸ். ஒர்க்கிங் டே. சர்வீஸ் வந்து இங்க விடுறோம். ஓகே. அப்படிங்கும்போது நீங்க மார்னிங் வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து குடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து உடனே சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு. உடனே நீங்க ரொம்ப அர்ஜென்ட் பட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வேற ஏதோ ஒர்க் இருக்கு, ரொம்ப லாங்ல இருந்து சர்வீஸ் கொண்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ள வண்டி நாங்க ரெடி பண்ணி கையோட கொடுத்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் வாஷ் முதற்கொண்டு எல்லாமே பண்ணி பாலிஷ் பண்ணி கையோட 2 ஹவர்ஸ்லயே கொடுத்துருவோம். கஸ்டமர் வெயிட் பண்ணி இருக்கிற மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப லாங்ல இருந்து வர கஸ்டமர்லாம். வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்னா யூசேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா முக்காவாசி திருப்பூர்ல பொறுத்த கார்மெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்குனால அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். இது முக்காவாசி கார்மெண்ட்ஸ்ல வெளியே கஸ்டமருக்குலாம் டெலிவரி கொடுக்குற எக்ஸல் இந்த மாதிரி பெட்ரோல் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி ஈவி எடுக்கும்போது அவங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட்டும் கம்மியாகும். இதுல மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மி தான் உங்களுக்கு. எதனால சொல்றேன்னா உங்களுக்கு அவங்க லோட் எல்லாம் வச்சு ஓட்டுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்காக இந்த இடத்துல ஸ்பேஸும் கொஞ்சம் பெருசா இருக்கும். எக்ஸலோடது நம்ம நார்மல் ஹைட் இவ்வளவுதான் இருக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ். இது அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். லக்கேஜ் எல்லாம் வச்சாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா வச்சு நம்ம கால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி டிசைன் இதுலயும் பாத்தீங்கன்னா நார்மல் மீட்ரு, நம்ம பேட்டரி வண்டின்னு சொல்லி சென்சார் அதிகமா இருக்கும். நம்ம எதுவுமே நம்ம நினைக்க வேண்டாம். நார்மலா எக்ஸல் எப்படி ஓட்டுறோமோ அதே கான்செப்ட் தான். ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மைலேஜ் ஆவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்ல வச்சீங்கன்னா இங்க லோ ஸ்பீடு. நம்ம இவ்வளவு பாயிண்ட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும் நம்ம இதுல கணக்கு வைக்கிறது நீங்க பாயிண்ட் உங்களுக்கு காட்டிடும். 5 பாயிண்ட் இருக்குன்னா 5 பாயிண்ட் உங்களுக்கு 62 கிலோமீட்டர் போகணும். நம்ம இதுலயே ஈஸியா பாத்துக்கலாம். கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் இது தெரியாது. அதனால நம்ம இதை கணக்கு வச்சு முடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க ஸ்பீட் கண்ட்ரோலர் மாத்தும் போது இங்க கிலோமீட்டர் மாத்தும். செகண்ட்ல போட்டீங்கன்னா மீடியம் ஸ்பீடு போகும் உங்களுக்கு. 45 வரைக்கும் ஸ்பீடு போகும். தேர்ட்ல போடும்போது ஹை ஸ்பீட், டாப் ஸ்பீடு 50 வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆகுதுன்னா. மற்றபடி இந்த சைடு பாத்தீங்கன்னா மவுண்ட் செட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் எக்ஸலோட தான். ஹை பீம், லோ பீம் இதுனா லைட். இது ஃப்ரண்ட் இது பார்க்கிங் லைட் வரும் உங்களுக்கு. இதுக்கு கீழே தான் நம்ம ஹை பீம் லோ பீம் இது கீழே ஆன் பண்ற மாதிரி வரும். அது சுவிட்ச் இது ஆன் பண்ணிட்டு நார்மலா இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இது உங்களுக்கு நார்மல் கணக்குனா. வண்டியில பெருசா நீங்க ஈவி சென்சார் போயிடும், நம்ம இதனால இது பார்த்துதான் யூஸ் பண்ணணும்னாலாம் பயப்படவே வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸல் மாதிரி நீங்க ரஃப் அடியா அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் பாத்தீங்கன்னா மெட்டல் பாடி தான் உங்களுக்கு. எங்கேயுமே பிளாஸ்டிக் வகையில ஃபுல் மெட்டல் பாடி தான் வரும் உங்களுக்கு. டிக்கி ஸ்பேஸும் நம்ம பின்னாடி பாக்ஸ், மல்லிகை கடைக்காரங்க, மல்லிகை கடை, ஹோட்டல் அவங்க எல்லாம் டெலிவரிக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே நம்ம சீட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம இதுல ஒரு ட்ரே எது கட்டிக்கலாம். நம்ம தோட்டத்துக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் தக்காளி கூட எல்லாம் கட்டுற மாதிரி, மார்க்கெட்டுக்கு போகணும், டீக்கு சப்ளை பண்றவங்க, ஹோட்டல் எல்லாத்துக்குமே இதுல ஒரு ட்ரே மாதிரி நீங்க கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரொம்ப லாங்ல போனோம், மொபைல் இது சார்ஜ் இல்ல பட்சத்துல நம்ம சார்ஜ் எங்கேயுமே போய் தேட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வண்டியிலேயே நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள உங்களுக்கு சார்ஜ் போட்டு வரோம்னா
யூஎஸ்பி கேபிள் மட்டும் இருந்தா போதும், நம்ம இதுலயே சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல மெயினான எதுனா இப்ப ஈவில இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செயின் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹப் மோட்டர்ஸ் உங்களுக்கு பெல்ட் டிரைவ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுல லூனால பாத்தீங்கன்னா செயின் டிரைவா கொடுத்துருக்காங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் எதனால பெஸ்ட்னா லோடு வச்சு உங்களுக்கு இழுக்கும் நல்லா. பெல்ட்டா இருந்தா ஒண்ணு கட் ஆகி போயிடும், ஹப்பா இருந்தா ஒண்ணு ஸ்டக் ஆயிரும், மூவ்மெண்ட் எடுத்துக்காது உங்களுக்கு. செயின் டிரைவ்னா ஃபுல் மெட்டல்னா உங்களுக்கு இழுவ நல்லா இருக்கும். எவ்வளவுதான் நம்ம லக்கேஜ் வச்சு ஏத்தும் போது ஃபுல்லா லக்கேஜ் மேடான பகுதியில நல்லா இழுத்து ஓட்டும் உங்களுக்கு. செயின் பாத்துக்கலாங்களா? செயின் ஸ்ப்ராக்கெட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேர் எங்கேயாச்சும் இங்க கிடைக்குமா கிடைக்காதான் நம்ம டவுட்டே பட வேண்டாம். ஃபுல் ஃபுல் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. காசு எக்ஸலோட ஸ்பேர் தான் வரும் உங்களுக்கு. செயின் டிரைவ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். நான் செயின் இன்னர் ஸ்ப்ராக்கெட் பெருசு உங்களுக்கு செயின் எல்லாமே எக்ஸலோடதே போட்டுக்கலாம். டியூப்லெஸ் டயர் மெயினானதுன்னா பஞ்சர் ஆச்சுன்னா பேட்டரி வண்டி சில இடத்துல கழட்ட மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆனா நீங்க இது தைரியமா எங்க வேணா எடுத்து போய் பஞ்சர் ஆனாலுமே டியூப்லெஸ் டயர் தான். நார்மலா பெட்ரோல் வண்டி பண்ற மாதிரி பண்ணி ஓட்டிக்கலாம். பேக் டயர்ல லைன்ல எதுவுமே மோட்டர் ஒயர் எதுவுமே உங்களுக்கு போகாது. அதனால சேஃப்டியா நீங்க பஞ்சர் கார்ட்டே சொல்லி கூட ஒட்டிக்கலாம். நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது முக்கியமா சொல்ல போனா பால் விற்பனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? சார் இது வந்து கமர்ஷியலுக்காகவே வந்து கைனடிக் கிரீன் விட்டதுங்க சார். லூனாங்கிறவே ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பேருங்க. ஏன்னா வந்து அந்த காலம் அதாவது இப்ப இருக்க 60, 70, 80 ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த லூனாங்கிற ஒரு பேரே வந்து அவங்க வந்து அந்த டீனேஜ்ல இருக்கும்போது இப்ப எப்படி கேடிஎம் எல்லாம் வாங்கணும்னு இஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி இந்த லூனாக்குன்னு சில ஃபேன் பேஸ் இருக்குங்க சார். இந்த லூனாங்கிற பேரே வந்து ஒரு நல்ல ரீச்சுங்க எங்களுக்கு. கமர்ஷியல் யூஸ்க்காகவும் வந்ததுனால ஃபுல்லி மெட்டாலிக் பாடி, அதனால கமர்ஷியல் யூஸுக்காக வந்ததுனால இனி கொஞ்சம் பெனிஃபிட்டுங்க. பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்னா தொழில் சார்ந்த மில்க் வெண்டார்ஸ் ஆகட்டும், ஃபார்மர்ஸ்க்கு ஆகட்டும், ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க எதா இருந்தாலும் லோடுன்னு எடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் இது யூஸ் ஆகும் சார். ஏன்னா ஃப்ரண்ட் ஸ்பேஸ் ஜாஸ்திங்க, ரிமூவபிள் பேக் சீட்டுங்க, அது மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சார். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் பேக் சீட் வந்து நீங்க எந்த விதமான கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க கிட்ட 2 வண்டி இருந்துச்சுன்னா நம்ம இப்ப தாராளமா இந்த வண்டியோட பேட்டரி எடுத்து நம்ம இதுக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 2 வெஹிக்கிள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த வண்டியோட சார்ஜர் அந்த வண்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ரூல்ஸ் இல்லை உங்களுக்கு. இந்த வண்டி நீங்க 2 வண்டி எடுத்தீங்க, இதோட வண்டி நீங்க இந்த சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம், இதோட சார்ஜர் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் பண்ணி கூட நீங்க ரெண்டுமே மாத்தி மாத்தி கூட போட்டு யூஸ் பண்ணி அதனால நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. தாராளமா கேரண்டி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சப்போஸ் ஒரு வண்டியில தான் சார்ஜ் இருக்கும்போது இந்த வண்டி நம்ம ஸ்பேர் பேட்டரியா கூட நீங்க எடுத்து மாத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பேட்டரி கழட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். வாட்டர் வாஷ் இந்த மாதிரி ஏதோ பண்ணும்போது நீங்க பேட்டரியை கழட்டிட்டு தான் கண்டிப்பா பண்ணணும். பேட்டரியோட வச்சுட்டு பண்ணவே கூடாது. இங்க ஒரு எல்லோ கலர் சுவிட்ச் ஒன்று இருக்கும் உங்களுக்கு, சின்ன பாயிண்ட் மாதிரி. இந்த எல்லோ கலர் சுவிட்ச் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரெட் கலர் கிட்ட தள்ளி வச்சுக்கோங்க. இந்த கிரீன் ஓப்பன்ல இருக்கணும். ஒரு சுத்தி இந்த பார்டர்ல ரெட் கலர்ல வரும் உங்களுக்கு. இந்த ரெட் அப்படியே உள்ள பிரஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிட்டு நம்ம நார்மலா பேட்டரியை வெளியே எடுக்கிற மாதிரி தான். ஹேண்டில் வந்துடும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு பேட்டரியோடது வச்சு நீங்க தாராளமா வெளியே எடுத்து வச்சு மூடி யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த வண்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ வரும் இந்த பேட்டரி உங்களுக்கு. எந்த ப்ராப்ளமே வராது. கீழே விழுந்தாலுமே தண்ணி பட்டாலுமே எதுவுமே ஆகாது உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர் தான். ஃபுல்லா மெட்டல்ல ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க பேட்டரி. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரும். தண்ணி ஃபுல் வாட்டர் உள்ள போகவே போகாது. மழையில நனைஞ்சு நீங்க பேட்டரி தண்ணி இது பட்டா மழை தண்ணி பட்டா ஏதோ ஆகும்னு பயப்பட வேண்டாம். ஃபுல் சீல் தான், எந்த பிரச்சனையும் வராது இதுல உங்களுக்கு. இது பேட்டரி உள்ள இருக்கு ஸ்பேஸ். நீங்க வாட்டர் வாஷ் இது பண்ற மாதிரி இருந்து இந்த மாதிரி பேட்டரி வெளியே எடுத்து வச்சுட்டு இது வரைக்கும் ஒரு பேப்பர் காகிதம் இதை கட்டிக்கோங்க. பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க தாராளமா பெட்ரோல் வண்டி வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்றும் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இதுக்கு முன்னாடி ஒயரிங் ஹார்னஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா கவர்ல தான் இருக்கும். டே போட்டு தான் வரும். தண்ணி போறதுக்கு வாய்ப்பே இருக்காது உங்களுக்கு. ரிட்டர்ன் பேட்டரி நீங்க ஃபிட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி உள்ள வச்சுட்டு நீங்க நார்மலா இந்த பிளக் பாயிண்ட் மட்டும் எடுத்து இதுல பிரஸ் பண்ணா மட்டும் போதும். வச்சு ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். ரிட்டர்ன் அந்த எல்லோ கலர் பாயிண்ட் சுவிட்சை கிரீன்லயே ஃபுல்லா தள்ளி வச்சிருங்க. தள்ளி வச்சுட்டு ரிட்டர்ன் இது உள்ள லாக் ஆகும், வெளியே வராது உங்களுக்கு, லாக் ஆயிக்கும். உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ற வண்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுல எவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு. ஃபுல் சார்ஜ் பண்ற வண்டியில நீங்க பாயிண்ட் அதுல உங்களுக்கு பாதி வரும். இதுல ஃபுல் சார்ஜ்ல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு பாயிண்ட் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மோட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு 125 கிலோமீட்டர் போகும். டிடி ஆப்ஷன்ல உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல லோ ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் மோட்ல 35 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போகும். அப்படியே செகண்ட் மோட்ல நீங்க இங்க சுவிட்சை மட்டும் மாத்துனீங்கன்னா போதும். மாத்துனீங்கன்னா மீடியம் ஸ்பீடு போகும். மீடியம் ஸ்பீட்ல 108 கிலோமீட்டர் நீங்க ரன் பண்ணிக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர்? 108 கிலோமீட்டர் நீங்க ஓட்டிக்கலாம். அப்படியே தேர்ட் மோட் நம்ம இங்க பட்டன் பிரஸ் பண்ணி மாத்திட்டோம்னா ஹை ஸ்பீடு போகும். 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அந்த ஸ்பீட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 94 கிலோமீட்டர் கிடைச்சிடும். நம்ம தாராளமா லாங் போற மாதிரி எவ்வளவு பாயிண்ட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும் அது கொண்டு நம்ம இதுலயே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் கண்ட்ரோல் இங்க ஸ்பீட் மோட் வரும் உங்களுக்கு. ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர் பாத்தீங்கன்னா கீழே வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு தண்ணி பட்டு சப்போஸ் சென்சார் ஏதோ போயிடுச்சுன்னா நீங்க அந்த எதுவுமே பயப்பட வேண்டாம். என்ன ஃபுல் சென்சார் இல்ல, சென்சார் மீட்டருக்கு மட்டும் தான் உங்களுக்கு போகுது.
மத்தபடி நீங்க தாராளமா மழையில மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கூட ரன் பண்ணிக்கலாம், வண்டி ஓட்டிக்கலாம் நீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு. மழையில நனைஞ்சா வண்டி ஏதோ ஃபால்ட் ஆயிருமோ, ரிப்பேர் ஆயிருமோ நீங்க பயப்படவே வேண்டாம். தாராளமா மழையில நீங்க வண்டி ஓட்டிக்கலாம். ஒரு ஃபால்ட்டுமே வராது உங்களுக்கு. பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு நேரம் இருக்குங்க? எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம சார் நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற மைலேஜ்ங்கிறது வந்து கால்குலேஷன்ல தான் சொல்றோம் சார். ஸ்பீடு பிளஸ் வைக்கிற லோட பொறுத்து தான் நமக்கு மைலேஜ்ங்க. இதோட பே லோடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 180 to 200 வித் டிரைவர் கெப்பாசிட்டியோட நம்ம சொல்றோம் சார். அது பிளஸ் ஸ்பீடு எப்படி போறீங்கிறத பொறுத்து வருங்க. ஸ்பீட பொறுத்து 3 மோட் ஆஃப் ஸ்பீட் இருக்குங்க. 30, 45, 50. டாப் ஸ்பீட் 50 தாங்க சார். அந்த ஸ்பீட பொறுத்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 75 to 85 வந்து உங்களுக்கு ஆவரேஜா ஸ்பீட் கிடைக்கும். இதே சிங்கிள் ரைடரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 85 to 95 கிடைக்கும் சார். இதுல வேரியன்ட் வருதுங்க சார். இதுல 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. இப்ப லேட்டஸ்டா ஒன்னு லான்ச் பண்ணதுனால 3 வேரியன்ட்ஸ் இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா X3 பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஃபோக்ஸ் வீல் உள்ளதுங்க. மைலேஜ் கண்டிப்பா டிஃபர் ஆகுது. ஸ்போக்ஸுக்கும் அலாய் வீலுக்கும் மைலேஜ் மட்டும் டிஃபர்ஸ் ஆகுங்க. மத்தபடி ஸ்பெக் வைஸ் ரெண்டுமே ஒண்ணு தான். ஒரு ஃபேமிலில வந்துட்டு பெரிய வண்டி ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ராயல் என்ஃபீல்டு மாரி ஒரு ஆமா. வண்டி வச்சிருப்பாங்க. சோ இந்த மாரி வண்டிய வந்து ஒருத்தங்க வீட்ல வந்து வீட்டுக்கு ஒரு வண்டி இந்த மாரி இருக்கிறதுனால, அவங்க வந்து லோக்கல்ல போயிட்டு வர யூசேஜ்க்கு இந்த வண்டி நல்லா ஆமா. யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? ஆமாங்க சார். ஏன்னா இது வந்து ஆ, டாப் ஸ்பீடே 50 தாங்க ஆ. சார். பட் பாத்தீங்கன்னா, நீங்க லாங்ல ஈவி ஆகட்டும், பெட்ரோல் வண்டி ஆகட்டும், நெறைய பேர் அத கால்குலேட் பண்ணாம இருக்காங்க. மைலேஜ் வந்து நீங்க லாங்ல போறதுக்கும், பிரேக் புடிச்சு டிராஃபிக்ல போறதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ். இது நம்ம 50 தான் ஸ்பீடு போம்போது மோர் தென் ஒரு 70, 80 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நம்மளால இந்த ஸ்பீட்ல வந்து டிரைவ் பண்ண முடியாதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த டவுன் சைட்ல தான் போய் ஆகணும். டிராஃபிக்ல போம்போது பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு மைலேஜ் ஆகும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இது பெனிஃபிட் தானங்க. சார்ஜ் வந்து எவ்வளவு நேரம் போகும்? ஸோ இது வந்து 2.3 கேவி பேட்டரி சார். லூனா பொறுத்த வரைக்கும் அதோட பேட்டரி கெப்பாசிட்டி 2.3 கேவி பேட்டரி. X3 மாடல் மட்டும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 to 4 1/2 ஹார்ஸ் டைமிங் ஆகும் சார். சார்ஜ் எப்படி போடணும் தம்பி? நான் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஏரோ மார்க் இருக்கணும். மேலே பார்த்த மாரி ஏரோ மார்க் இருக்கும். கேப் இது பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த 2 ஏரோ மார்க்கும் ஜாயிண்ட் ஆகுற மாரி. நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு செட் ஆயிரும். லைட்டா அப்படியே பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த டிக்குன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆயிருச்சு அப்படின்னு. இப்போ வந்து இது ரிமூவ் பண்றதுக்கு இந்த ப்ளூ கலர்ல இருக்கும். இதை வந்து லெஃப்ட் சைடு இது பண்ணி புடிச்சு நேரா எடுத்தோம்னா, அதே சமயம் நீங்க இங்க ஒரு டைம் நீங்க மாட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆன் ஆகாது. ஃபர்ஸ்ட் இங்க ஃபேன் சுத்த ஆரம்பிக்கும். இங்க வந்து கிரீன் கலர் லைட் விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படிதான் சார்ஜ் போடணும் இல்லைங்களா? ஆமாங்க. ரெகுலரா இப்படிதான் போடணுமா? ஆமா. ஒன்ஸ் நீங்க இது வந்து இதுல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆன் ஆகாது. இது நம்ம ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளேவே ஆன் ஆகும். சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஏறிடுச்சு அப்படின்னா இந்த ஃபேன் ஓடுறது நின்றுடும். இந்த கிரீன் கலர் லைட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா பிளிங்க் ஆகி எரியாம ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்க இங்க வந்து அங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கீ ஆன் பண்ணீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணணுமா? ஆனா இது ஃபுல் சார்ஜ் ஆக 4 to 4.25 மணி நேரம். உங்க பேரு? மதன் குமார். நீங்க எத்தனை வருஷமா சர்வீஸ்? ஒரு 1 இயரா இருக்கு. எலக்ட்ரிக் வண்டி மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுவீங்களா? நார்மல் வண்டி? இல்ல எலக்ட்ரிக் மட்டும் தான். எலக்ட்ரிக். இது எப்படி நீங்க இதை கத்துக்கிட்டீங்க? எனக்கு இங்கதான் கத்து கொடுத்தாங்க. எனக்கு இங்க வேலை தெரியாம தான் வந்தேன். ஓகே. வந்ததுக்கப்புறம் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆ. என்ன படிச்சிருக்கீங்களா? நான் 11th தான் 11th. இப்போ ஓரளவு தொழில் கத்துக்கிட்டீங்க. கத்துட்டு. நம்ம மில்பெண்டாஸ் தான் நம்மளோட சேனல்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வெஹிக்கிள் வந்து இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டாங்க. ஓகே. சோ அவங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள் தான். நல்ல யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிள் சார். ஆனா நம்ம வந்து சொல்றது வந்து லோடிங் கெப்பாசிட்டிங்கும் போது 200 மட்டும் தான் சார். 200க்கு மேல எடுக்கிறவங்க நிறைய பேர் இது எதிர்பார்க்கறாங்க. பட் நம்மளோடது சொல்லலாம் சார் 300 போயிடலாம். ஏன்னா இது செயின்ஸ் பேக்கெட் தானே. ஆ. இப்படி இழுக்கிறதெல்லாம் இழுத்துரும் சார். ஆனா மைலேஜ்ன்றது வந்து கண்டிப்பா ஒரு மார்க்கா தான் இருக்கும். புரியுது. ஆனா நம்மளோட லோடிங் கெப்பாசிட்டி 200 சார். ஸ்பீட பொறுத்து உங்களுக்கு மைலேஜ்ங்க. 85 to 85 ஆவரேஜா பாத்தீங்கன்னா லோடு சிங்கிள் ரைடர் எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிளஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 75 to 85 90 வரைக்கும் கிடைக்கும் சார். ப்ரோ பொறுத்த வரைக்கும் 75 to 85 கண்டிப்பா கிடைக்கும். ஃபீமேல் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் கூட நம்ம சொல்லலாங்களா? நான் மெயினா யூஸ் பண்றோம் சார். இது நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க சார். நான் ஆக்டிவா ஓட்டிட்டு இருக்கிறவங்க எனக்கு அதை விட இது பெட்டரா நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன். ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவா இருக்கட்டும் ஸ்கூட்டி தான் ஸ்கூட்டி டைப்ல இருக்கிறதா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா வந்து வண்டி ஓட்டும் போதுதான் இதோட இது நமக்கு தெரியும் சார். நம்மளோட ஷோரூம் வந்துட்டு எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு? சோ நம்ம வந்து பிரான்ச்சஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க சார். அவுட்லெட்டா போட்டிருக்கோங்க. ஏன்னா நம்ம சர்வீஸ் வந்து நல்லா ஃபுல் பிளெஜ்டா ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஏன்னா வண்டி எடுக்கிறது கொடுக்கறது எப்படி வந்தாலும் நமக்கு கஸ்டமர் வந்துருவாங்க சார். ஆனா சர்வீஸை பொறுத்து தான் நமக்கு கஸ்டமர் வரணுங்கிற மோட்டிவ்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் ஓரியன்டா வேணுங்கிறதுக்காக வந்து நாங்க அவுட்லெட்டா வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து பெருமானூர்ல எக்ஸிஸ்டிங் ஆயிட்டு இருக்குங்க சார். டு பி வெரி சூன் பல்லடத்துல போட்டுருவோம் சார். சர்வீஸ் சென்டர் நம்ம கிட்டே இருக்கு. ஆமாங்க சார். பின்னாடியே நம்ம கிட்ட எச்சோல மட்டும் சர்வீஸ் சென்டர் பின்னாடியே இருக்குங்க சார். ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆக வேண்டாம்.
அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க நமக்கு அவுட்லெட்ல கொண்டு வந்து வண்டி கொடுத்துட்டா கூட நம்மளே எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம் சார். ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இப்ப புதுசா வந்து இந்த ஷோரூம்ல நான் ஒரு வண்டி வாங்குறேன், எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்க முதல்ல பேமெண்ட்டா இனிஷியலா எவ்வளவு பேமெண்ட் கொடுக்கணும்? ஈவி பொறுத்த வரைக்கும் அது நம்ம கைனட்டிக் என்னோட நாலேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க்ஸ் எதுவுமே வந்து நமக்கு பெருசா லோன்ஸ்க்கு எது கொடுக்கறது இல்லை. சரி. நம்ம பிரைவேட் பேங்க்ஸ் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சார். நம்ம கம்பெனியும் 2-3 பிரைவேட் பேங்க்ஸோட தான் நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அப்படி பார்க்கும்போது பஜாஜ் ஃபின் சர்வர்னு ஒன்று இருக்கு சார், ஹீரோ ஃபின் கார்ப்னு ஒன்று இருக்குங்க சார், ஐடிஎஃப்சி இருக்காங்க, ஐசிஐசி இருக்காங்க சார். அவங்க கிட்ட கொடுக்கும் சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸோட சிபில்ஸை பொறுத்து இனிஷியல் பேமெண்ட் வந்து கொடுக்க சொல்றாங்க சார். சிபில் ஸ்கோர் வந்து 760 மேல இருந்ததுன்னா 5,000 to 10,000 பண்ணிக்கிற மாதிரி கூட வருது சார். சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா 25, மேக்ஸிமம் 25 தான் சார். இப்போ வாங்கிட்டு இப்போ உடனே நீங்க டெலிவரி கொடுத்துருவீங்களா இல்ல எப்படி? சார் ரெடி கேஷ் பண்ணினாலுமே உடனே டெலிவரி இல்லைங்க சார். கஸ்டமரோட பெனிஃபிட் ஆகும், நம்ம டீலர்ஷிப்போட பெனிஃபிட்டுக்காக நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வண்டி வெளியே. எவ்வளவு டேஸ் ஆகும் சார்? மினிமம் 2 days. 2 days ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து எவ்வளவு டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இங்க விடணுங்க? சார் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் 1000 1200 குள்ள விட சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் எவ்ரி 3000 சார். ஓகே. அது கஸ்டமரோட இதை பொறுத்து நாங்க கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்துப்போம் சார். ஆனா சர்வீஸ் தான் மெயின் எந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இது பெட்ரோலா இருந்தாலும் சரி, இவியா இருந்தாலும் சரி, சர்வீஸ் ப்ராம்ப்ட் பண்ணிட்டோம்னா இல்ல நம்ம யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் சர்வீஸ் வரவங்களுக்கு சீக்கிரம் எந்த பிரச்சனையுமே வண்டியில வராது. நம்ம கூப்பிட்டுமே சர்வீஸ் வர மாட்டேன்னு சொல்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா மாசத்துல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வரதான் செய்யுது. ஆனா அதே ரெகுலர் சர்வீஸ் வரவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இல்லாம அவங்களோட யூசேஜுக்கு 1 day ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அந்த ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா மத்த நாள் அவங்க எமர்ஜென்சி யூஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணலாம். ஆனா அது 1 day வந்து காம்பன்சேட் பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 days 3 days வண்டி ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கு. சர்வீஸ் எவ்வளவு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு சார்? லூனா பொறுத்த வரைக்கும் நோ ஃப்ரீ சர்வீஸ் ஆ, சார். okay. ஆயில் மாத்தணும், செயின் பார்க்கணும், எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் ஒர்க்ல போட்டு பண்ற மாதிரி இருக்கும் சார். அதனால இது ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ் இல்லை. லூனா மட்டும் தான் இருக்குங்களா இல்ல வேற ஏதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்? நம்ம கிட்ட மூணு மாடல் இருக்கு. ஓகே. அது என்னன்னு காமிச்சு சொல்லிடுறீங்களா? ஸ்கூட்டி டைப்ல 2 மாடல் இருக்குங்க சார். ஆ. இது வந்து இது செகண்ட் மாடல். ஓகே. ஃபர்ஸ்ட் மாடல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்னு சொல்லுவாங்க. ஸ்பீடே வந்து லோ ஸ்பீடுங்க. 35 தான் உங்களுக்கு ஸ்பீடே போகும். ஓகே. அதுல இருந்து மைலேஜ் வேணா வந்து உங்களுக்கு 60 to 70 கிடைக்குங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பைசைக்கிள்னு வேணா சொல்லிக்கலாம் சார். அந்த மாதிரி மாடல். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். 60 வரைக்கும் ஸ்பீடு போகும் சார். மைலேஜ் பாத்தீங்கன்னா 80 to 85 கிடைக்குங்க. ரெண்டுமே அப் மோட்டருங்க. ரெண்டுமே வந்து டூயல் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக்குங்க. மேம், நம்மளுடைய ஷோரூம் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு? சார் நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டு திருப்பூர், அவனாசி டு திருப்பூர் போற ரோட்ல அனுப்பர்பாளையம் புதூர் பஸ் ஸ்டாப் கிட்ட நியர்பை டு பஸ் ஸ்டாப் இருக்குங்க சார். லோக்கல் லேண்ட்மார்க்கா சொல்லணும்னா ஒரு பெரிய கருப்பராயன் கோயில் இருக்குங்க சார். நல்ல ஃபேமஸான கருப்பராயன் கோயில் பக்கத்துல இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்களா மேம்? எப்படி? சார் நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இருக்கிற நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்றது கரெக்டா இருக்குங்க சார். ஏன்னா நம்ம கைனடிக் கிரீன் வந்து எல்லா இடத்துலயுமே பிரான்ச்சஸ் இருக்கு சார். டீலர்ஷிப் எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்க சார். எல்லா ஊர்லயும் டீலர்ஷிப்ஸ் இருக்குங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேர் இருக்கோம் சார். நாங்க இந்த பக்கம் பாக்குறேங்க அவங்க. ஆனா டீலர்ஷிப் எல்லா த்ரூ தமிழ்நாடு நிறைய டீலர்ஷிப்ஸ் இருக்காங்க சார். அவங்க கொடுக்குற வண்டிகளுக்கு அவங்க நீங்க கேட்ட பண்ணுவீங்க இந்த சரௌண்டிங்ல? ஆமா சார். சார் ஒரு ஃப்ரெண்ட்லி டு த கைனடிக் கிரீனா இருக்கணும் தான் எல்லா டீலர்ஷிப்புமே வந்து உங்களுக்கு டை அப் நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் சார் இருக்கும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதர் தென் டிஸ்ட்ரிக்ட் இப்ப நாங்க திருப்பூர் இருக்கோம், நியர்பை கோயம்புத்தூர் இருக்காங்க, நியர்பை ஈரோடு இருக்காங்க. அவங்க கிட்ட யாராவது இங்க இருந்து வண்டி போய் ரெசிடென்சியல் அங்க இருக்கலாம், மேபி அவங்க கமர்ஷியலா இங்க வர வேண்டியதா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து வண்டி இங்க கொண்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்க சர்வீஸ் பண்ணி தருவோம். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எங்க கஸ்டமருக்கு நாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் சார். அதர் டீலர் கஸ்டமர் போது ஒரு 1 day or 2 days டிலே ஆகலாம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம சர்வீஸ் ஏன்னா நம்ம வந்து ஈவினிங்கே வந்து நோட் பண்ணிட்டு நாங்க ஈவினிங் ஒரு 5 to 6 குள்ள நாங்க கால் பண்ணிடுவோம் சார். ரெகுலர் சர்வீஸ் வரவங்களுக்கு கால் பண்ணிடுவோம். 10 to 10:30 கொண்டாந்து விட சொல்லி ஷெட்யூல் இருக்க பட்சத்துல இடையில யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகும் சார். நம்ம நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்தீங்க. நீங்களும் சாரஸ் இணைந்து இந்த ஒரு டீலர்ஷிப் எடுத்து இந்த ஒரு ஷோரூம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரோட மோட்டிவ் வந்து அவருக்கு ஆட்டோமொபைல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சோ அவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்ங்கறதுக்காக நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். நன்றி மேடம். திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் கைனடிக் ஷோரூம் தான் நம்ம இன்னைக்கு வந்து அணுகுவோம். மேடம் வந்து பல தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாங்க. தேவைப்படுறவங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க ஷோரூம் அணுகி நீங்க நேர்ல கூட விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து நிறைய நம்ம ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஸோ இந்த ஒரு இவி வெஹிக்கிள் வந்துட்டு நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் நீங்க ஃபாலோ பண்ண தவறாதீங்க. Till then, bye from உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.